நம்ம எஸ்எஸ் கிச்சனில் இன்றைக்கி வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு மஷ்ரூம் பிரியாணி பார்த்துடலாங்களா. இதுக்கு நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்தாண்ட ஒரு குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதையும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை நான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இதையும் இதோட கிளறி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் இதோட சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். பிரியாணிக்கு இது நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதெல்லாம் ஒன்றா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் 2 கரண்டி நான் தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறினதையும் நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற மஷ்ரூமை இதில் போட்டு இதையும் நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டு நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 4 டம்ளர் வச்சுருக்கேன். நான் கூட குறைய ஊற்றலை, 4 டம்ளர் வச்சுருக்கேன். ஊற்றி ஒரு கொதி வந்ததையும் நம்ம இதோட அரிசியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு நம்ம இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் வந்ததையும் நம்ம திறந்தோம்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.